ஹாய் வைஷாலி. நான் ஒன்னும் அந்த மாதிரி பொண்ணு இல்ல விக்ரம். ஓ, சேத்துல இருந்தாலும் தாமரை மாதிரி சுத்தமா இருக்கியா? அதை விட நான் சுத்தமா தான் இருக்கேன் விக்ரம். நான் மங்களாவோட பொண்ணும் இல்ல, அங்க வர்ற கஸ்டமர்ஸ் கூட என்ஜாய் பண்ற பொண்ணும் கிடையாது. தவிர்க்க முடியாத சில சூழ்நிலையால நான் அங்க தங்க வேண்டியது ஆயிடுச்சு விக்ரம். பணம் இருக்கிறவங்க கிட்டதான் பணம் சேர்ந்துட்டே இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி இந்த பணக்காரவங்க வீட்டுல பிறந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்ல. பணம் இருக்க எத்தனையோ பேருக்கு ஒரு குழந்தை இருக்கிறதே அதிகம். ஆனா ஏழை வீட்டுல எத்தனை குழந்தைங்க இருக்காங்கன்னு தெரியுமா? அந்த குழந்தைங்களை வளர்க்கறதுக்கு அவங்க பேரண்ட்ஸ் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா? நானும் அந்த மாதிரிதான் தெரியாதனமா ஒரு ஏழை வீட்டுல பிறந்த பொண்ணு. அப்பாவோட கஷ்டங்களை குறைக்கிறதுக்காக நூத்துக்கணக்கான ஆசைகளை சுமந்துக்கிட்டு நான் தமிழ்நாட்டுக்கு வந்தேன். உள்ள வாங்க, அக்கா கூப்பிடுறாங்க. வாமா, நாம போலாம். உன் பேர் வைஷாலியா? ரொம்ப அழகா இருக்கு. இவ்வளோ கூட்டிட்டு போய் ரூமை காட்டு, ஃப்ரெஷ் ஆகட்டும். சாப்பாடே ரெடி பண்ணிடு. சரி அக்கா. வைசு, நீ ஹீரோயின் ஆகணும்னா பெங்களூருக்கு போகணுமா? நம்ம கிராமத்துல இருந்தா அது நடக்காது. ஐயோ வேண்டாம்ப்பா, அவ்வளவு தூரமா போய் தனியா இருக்க எனக்கு பயமா இருக்கு. இப்பவும் நம்ம ஒரு பக்கம் ஷூட்டிங்லாம் போயிட்டு தானே இருக்கு, அவங்க கிட்ட நான் சான்ஸ் கேக்குறேன். அவங்க பெங்களூர்ல இருந்து வரும்போதே எல்லாரையும் கூட்டிட்டு வந்துருவாங்க. அப்படி இருக்கும்போது உனக்கு எப்படிமா சான்ஸ் தருவாங்க சொல்லு? ஆமா இல்ல, பெங்களூர்ல எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்கம்மா. நீ போறேன்னு சொன்னா நான் உன்னை விட்டுட்டு வர்றேன். அவங்க தங்கறதுக்கு வீடு தருவாங்க, சினிமாவில் நடிக்க சான்ஸ் வாங்கி தருவாங்க. உனக்கு எந்த பயமும் வேண்டாம். நீங்களே போக சொல்லிட்டீங்க, அப்புறம் இதுக்கு எனக்கு பயம்? போலாம். உங்க பொண்ணு தானே? இந்த 1,00,000 ரூபாய் இருக்கு. ஒவ்வொரு மாசம் 5ஆம் தேதி வந்தா நான் உனக்கு பேசின பணத்தை கொடுத்து விட்டுறேன். வாங்கிக்கோ. சரியா இருக்கான்னு எண்ணி பாத்துக்கோ. அப்பா, நீங்க கவலைப்படாதீங்க அப்பா. நான் பெரிய பொண்ணு ஆனதுக்கு அப்புறம் ஹீரோயின் ஆகி நல்லா சம்பாதிப்பேன். உங்களை, அம்மாவை, தங்கச்சிய நான் நல்லா பார்த்துப்பேன். உங்ககிட்ட நிறைய பணம் சம்பாதிச்சு கொடுப்பேன். நம்ம குடும்பத்துல இருக்க எல்லா கஷ்டத்தையும் நான் தீர்த்திடுவேன். ஏன்னு சொல்லுங்க, நான் உங்களோட லக்ஷ்மி இல்லையா? ஹலோ, இன்னைக்கு தான் புதுசா ஒரு பொண்ணு இங்க வந்திருக்கா. பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கா. வரதுன்னா சாயங்காலம் வாங்க. ஓகே. நல்லா தூங்குனியா? அட, நீ சிரிக்கும் போது எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? ஆமா, நீ பெரிய ஹீரோயின் ஆகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கல. இப்படி வெக்கப்பட்டா எப்படி நடக்கும்?
சினிமால இருக்கவங்க எப்பவுமே கலகலன்னு பேசிக்கிட்டே இருக்கணும். நீ பேசுறது எப்படி இருக்கணும்னா டல்லா இருக்கவங்க கூட ஹாப்பியா ஆகிடணும், அந்த மாதிரி இருக்கணும். இதுல ட்ரெஸ் இருக்கு, இத போட்டுக்கிட்டு நீட்டா ரெடியாகி கீழே வா. இந்த டைம்லயா? எங்க? உன்னை பாக்குறதுக்காக ஒரு பெரிய ப்ரொடியூசர் வந்திருக்காரு. நீ ஹீரோயின் ஆகணும்ல, அதுக்குதான் இத போட்டுட்டு சூப்பரா ரெடியாகி கீழே வந்துரு. உன்னை பார்த்த உடனே சான்ஸ் உனக்கே கொடுத்துடணும். இந்த நான் ஊர்ல இருந்து Dress எடுத்துட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் கிராமத்து பொண்ணுங்க போடுற மாதிரி இருக்குமா? இது லேட்டஸ்ட் ஃபேஷன், வாங்கிக்கோ. சீக்கிரம் ரெடி ஆயிடு வந்துரு. வாவ், அடடடடா, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. நீ இப்போவே பார்க்க ஹீரோயின் மாதிரி இருக்க, அவ்வளவு அழகா இருக்க. ஹீரோயின் சான்ஸ் உனக்கு தான் கிடைக்க போகுது. அந்த ரூம்ல தான் ப்ரொடியூசர் இருக்காரு, போய் பாரு. எனக்கு பயமா இருக்கு, நீங்களும் வாங்க. ஐயோ ராமா, இல்ல நீ இப்படி பயந்தனா ஆக்டிங் எப்படிமா பண்ணுவ? பயப்படவே கூடாது. உன் கூட நானும் வந்தா ப்ரொடியூசர் என்னை திட்டுவாருல்ல, அது மட்டும் இல்லாம அவர் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர். எதுக்கும் பயப்படாத, தைரியமா போ. போமா. உட்காரு. உன் பேர் என்னம்மா? வைஷாலி. இந்த ட்ரெஸ்ஸில் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்க. நீ ஒரே ஒரு சினிமா நடிச்சா போதும், நம்பர் 1 ஹீரோயின் ஆயிடுவ. உன் காது, அந்த லிப்ஸு, நான் சொல்ற எல்லாத்தையும் பண்ணுவல்ல நீ? ஆமா சார். நான் ஒரு படத்துல பெரிய ஹீரோவா நடிக்க போறேன். நான் சொல்றபடி கேட்டேன்னா நீதான் ஹீரோயின். விடுங்க சார், வேண்டாம் சார், விட்டுருங்க சார். கொஞ்ச நேரம் சைலண்டா இருந்தா போதும். எனக்கு இதுல எல்லாம் விருப்பம் இல்ல சார், ப்ளீஸ் சார், என்ன விட்டுருங்க உனக்கு சார். சினிமானா பிடிக்குமாமே? அந்த ஆசை காட்டினா நீ நல்லா கோஆபரேட் பண்ணுவன்னு மங்களா என்கிட்ட சொன்னா, அதனாலதான் இப்படி பண்ண. நான் எந்த ப்ரொடியூசரும் இல்லை. உன்னை பார்த்ததும் போத தலைக்கு ஏறி போச்சு. விடுங்க சார். உங்களுக்கு எதுவும் ஆகல? ஓகே, ஒரு நிமிஷம் ஹால்ல உட்காருங்க, நான் வரேன். அக்கா, நீங்களாவது சொல்லுங்க, என் அப்பா என்ன பணத்துக்காக வித்துட்டு போகல. எனக்கு சினிமாவும் வேண்டாம், எதுவும் வேண்டாம். நான் என் ஊருக்கே போயிடுறேன். ஊருக்கு போய் என்னடி பண்ண போற? ஊருக்கு போய் உன் வீட்டை அழிக்க போறியா? இங்க இருந்து நீ போய் தான் ஆகணும்னா நான் உங்க அப்பாக்கு கொடுத்த 1 லட்சம் ரூபாய் பணத்தை திருப்பி கொடுத்துட்டு போடி. உன்னை பணத்துக்காக இங்க வித்துட்டு போறேன்னு சொல்ல தைரியம் இல்லாம சினிமா ஆசையை காட்டி பொய் சொல்லி உன்னை இங்க வித்துட்டு போயிட்டா உங்க அப்பா. நீ இப்ப எல்லாம் புரிஞ்சிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு 2 நாள் இங்க ரெஸ்ட் எடுத்துக்கோ, மனச கல்லாக்கிக்கோ. வர கஸ்டமர்ஸ்க்கு சந்தோஷத்தை கொடு, புரிஞ்சுதா? அக்கா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, எனக்கு இதுல எல்லாம் விருப்பம் இல்ல. உங்க பேஜில இருந்து ஏதாவது வேலைய பார்த்து உங்க கடனை அடைச்சிடுறேன்க்கா, ப்ளீஸ் அக்கா. நீயா என் வழிக்கு வந்தா சரியா இருக்கும், இல்லனா
உன்னை எப்படி என் வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். கால்ல விழுந்து கேக்குறேக்கா, என்ன விட்டுறேங்க அக்கா. ஏய், போடி. அக்கா அக்கா ப்ளீஸ் அக்கா, அக்கா அக்கா கதவை தரங்க அக்கா, அக்கா ப்ளீஸ் அக்கா, நான் என் ஊருக்கே திரும்ப போயிடுறேன் அக்கா, ப்ளீஸ் அக்கா அக்கா. சார் என்ன விட்டுருங்க, இது பண்ணாதீங்க சார், ப்ளீஸ் சார், என்ன இது பண்ணிடாதீங்க சார், சார் ப்ளீஸ், யாராவது வாங்க, ப்ளீஸ் விடுங்க சார், என்ன விடுங்க, அம்மா அம்மா காப்பாத்துங்க, யாராவது இருக்கீங்களா, அம்மா அம்மா. நான் ஆசைப்பட்டதை நீ கொடுத்துருக்க. இதுக்கப்புறம் உன் பிஸ்னஸ்க்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன். டோன்ட் வரி. அம்மா, இந்த ஊர்ல இருக்க சில அப்பா அம்மா நம்ம பண்ற வேலையை தான் நம்ம பசங்களும் பண்ணணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. நாம் அனுபவிச்ச கஷ்டம் நம்மளுக்குள்ளேயே இருக்கட்டும்னு நம்ம பிள்ளைங்களாச்சும் சந்தோஷப்படணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா நீ பண்ற இந்த தொழிலுக்கு போலீஸ் குறுக்க வராங்கன்னு அவங்க கூட என்னை இருக்க வச்சிட்டல. நீ பண்ற வேலை எப்படிப்பட்டதுன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தோம். நான் உன் மேல ரொம்பவே மரியாதை வச்சிருந்தேன். ஏன்னு சொல்லுங்க, உங்க புண்ணியத்தினால தான் நான் 3 வேளை சாப்பிட்டுட்டு இருந்தேன். நீங்க இத்தனை நாளா என்னை வளர்த்தது பொண்ணு சந்தோஷமா இருக்கணும்னு இல்லை. நீங்க நான் சீக்கிரமா பெரியவளா வளர்ந்து உன்னோட தொழில நானும் வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருக்க. கட்டாயப்படுத்தி யாரையும் இந்த தொழில இன்வால்வ் பண்ணாதம்மா.